ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லலாம். கொஞ்சம் இந்த மானிட்டரில் ஏற்றி விட்ருங்க எனக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு தொண்டை 2 நாளாக அப்படியே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்குது. ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து உங்களோட 32 அழகான பல்லுகளையும் காட்டி கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லுங்கள். ப்ரைஸ் காட். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். கர்த்தர் பிள்ளைங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது என்ன பக்கத்தில் பார்த்து கர்த்தர் ரொம்ப நல்லவர் அப்படின்றீங்க? நல்லா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக பிறரை ரொம்ப வாழ்த்தணும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமல் ஹல்லேலூயா. அநேகரும் சந்திப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் நம்ம மத்தியில் பேசினார், வசனத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிற அநேகர் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள். வார்த்தையின் மூலியமாக அவருடைய செயல் மூலியமாக பெற்றுக்கொண்டீங்க என்று. நேற்றைய தினத்தில் காலையில் நமக்கு ஜெபத்தை குறித்து ஒரு காரியம் இருந்தது. பிறகு இரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் உங்களை உள்ளத்தை ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக. இன்றைக்கு இவாஞ்சலிசம் சண்டே. அப்படியானால் கர்த்தர் உங்களை அனுப்ப இருக்கிறார். பக்கத்தில் போய் உங்களை அனுப்ப இருக்கிறார். கரெக்டாக தான் வருது. 2 நாள் எழுப்புதல். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அனுப்புறதுக்கு, உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தேவன் பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு அதுதான், சுவிசேஷம். சொல்லுங்க, சுவிசேஷம். சத்தமா சொல்லுங்க, சுவிசேஷம். ஹல்லேலூயா. மார்க் 16:15. கொஞ்சம் எனக்கு மானிட்டர்ல கொஞ்சம் பேசி ஏற்றி விடுங்க எனக்கு. ஓகே, சொல்லுங்க. மார்க் 16:15. தமிழ்ல வாசிங்க. Mark 16:15. Can someone read for me in Tamil? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். Go into all the world and preach the gospel to every creature. Hallelujah. இயேசு மேலே எடுத்துக்கொள்றதுக்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை இது. உலகமெங்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமா? You need to go and preach the gospel. Hallelujah. அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது சபையோட கட்டளை அல்ல, இயேசுவின் கட்டளை. It's a command by Jesus. Hallelujah. அப்ப நீங்கள் மெய்யாகவே இயேசுவோட சீஷர்களாக இருந்தீங்கன்னா நீங்க உலகம் எங்கேயும் போய் இயேசுவை குறித்து என்ன பண்ணுவீங்க? அறிவிக்கை செய்வீங்க. போயிட்டு நீங்க அவர் குறித்து போய் நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. நீங்க மத்தேயு 28:19-20 எடுத்து வாசிங்க. Book of Matthew 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த மார்க் 16:15 பார்க்கிறோம். போய் பிரசங்கம் பண்ணுங்க. அப்படின்னா போய் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போய் சொல்லுங்க. இயேசுவை குறித்து போய் சொல்லுங்க. Go and tell the people about Jesus. Hallelujah. அதே நம்ம மத்தேயு 28:19 பார்க்கிறோம். போய் சீஷராக ஆக்குங்க. Make disciples. என்ன எழுதப்பட்டிருக்குது? Make disciples. Hallelujah. Hallelujah. அப்படியே the best word என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் சொல்லி, இயேசுவை பற்றி போய் சொல்லி அவர்களை சீஷராக மாற்றுங்க. Make them to be the disciples of Jesus. Hallelujah. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் காரியம், முதல் பாரம் என்னன்னு தெரியுமா? நான் பெற்ற இந்த இன்பத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த இயேசுவை நான் பலருக்கு கொடுக்கணும். என்ன பண்ணும்? பலருக்கு நான் கொடுக்கணும். பலருக்கு நான் போய் சொல்லணும். என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற இந்த சந்தோஷத்தை, ரகசியத்தை போயிட்டு நான் எல்லாத்துக்கும் I must go and share the secret of my happiness to all the people in this world. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசி. ஹல்லேலூயா. நம்ம எப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம், அப்பா நம்ம தப்பிச்சப்பா, அது நம்மளுக்கு போதும். அப்படி இல்லை. நம்ம மாத்திரம் கிடையாது, மற்றவங்களும் தப்பிக்கணும். மற்றவங்களும் என்ன பண்ணணும்? கூட தானே இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. மற்றவங்களும் தப்பிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போய் சொல்லி அவர்களை
சீஷர்களாக மாற்ற வேண்டுமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டபடினால் இயேசுடைய சீஷர்கள் உலகம் எங்கேயும் போய் இயேசுவை குறித்து அறிவித்தார்கள். They made known to the whole world about Jesus. Okay, they obeyed Jesus. Okay, அது நிமித்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படி பார்த்தீங்கன்னா 2022ல 2.56 பில்லியன் பிலீவர்ஸ், உலகத்துல 2.56 பில்லியன் விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பூமியில ஆக மொத்தம் 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 8 பில்லியன். சில பேர் பில்லியனுக்கு பின்னாடி எத்தனை பூஜ்யம் இருக்கு எனக்கு தெரியல பாஸ்டர், அப்படிதான் பாக்குறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பூமியில 8 பில்லியன் இருக்காங்கன்னா அதுல 2.56 பில்லியன் வந்து விசுவாசிங்க. சத்தமா ஒரு அலையில சொல்லலாமா? கர்த்தர் நாம மகிமைப்படணும். ஆனா அது பத்தாது. மீதி ஓகே, அந்த 7 புள்ளிக்கு மேல இருக்கு தெரியுமா, அத்தனை பேருமே என்ன ஆச்சு? சாரி, 6 புள்ளிக்கு மேல என்ன ஆச்சு? ரட்சிக்கப்பட்டாங்களா? அவங்க எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நம்ம தான் அதுக்கு ஏதாவது செய்து ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாமே கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள். பாருங்க, இந்த நாட்டோட ஒபிஷியல் ரிலிஜன், இந்த நாட்டோட ஒபிஷியல் ரிலிஜன், ஐ டோன்ட் மென்ஷன் தி நேம். பாருங்க, இவங்க இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா 1.8 பில்லியன், நம்ம 2.56னா அவங்க 1.8 பில்லியன். அவங்களோட வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதையுமே சொந்தமா உண்டானது எல்லாமே பைபிளை பார்த்து காப்பி பண்ணுதுதான். ஹல்லேலூயா. அப்படியானால் அவங்க ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அவங்க நம்மளோட அதிகமா தீவிரமா செயல்படுறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக கிறிஸ்துவ பத்தி நமக்கு தெரிய வருது. ஆமா வழியா? இவங்க குறைஞ்சது 1600 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க இருக்காங்க. இவங்க 400 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா அவங்க ரொம்ப வேகமா செயல்படுகிறாங்க. இன்னைக்கு சர்ச்சில் நம்மளுக்கு எப்படி சண்டே ஸ்கூல் இருக்குதோ அவங்களுக்கும் சிறு பிள்ளைங்களுக்கே பாடங்கள் இருக்குது. இப்ப நம்ம சர்ச்சை எப்படி நம்ம பிரசங்கம் பண்றோம், செய்தி கொடுக்கிறோமோ அது எல்லாமே அவங்களோட இடத்துல அது நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிலுமே அவங்க குறைந்து போகல. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் யூஎஸ் வெளியாக்குனா சைனா அதுக்கு சமமாக கொண்டு வருவான். பார்த்துருக்கீங்களா? டூப்ளிகேட் பண்ணி அப்படியே கொண்டு வருவான். அவனோட மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனே என்ன பண்ணுறான், அவனோட பொருள் அவனோட பிராண்ட் எல்லாத்தையும் அங்கத்தையும் அசெம்பிள் பண்ணி அனுப்பி விடுறான். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சைனா இப்போ சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஓகே, சைனா இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அவன் தான் கொங்கர். நீங்க போயிட்டு என்ன பிராண்ட் பொருள் வாங்கினாலும் சரி, அது யுஎஸ் பிராண்ட் கூட இட் இஸ் அசெம்பிள் இன் சைனா. ஹல்லேலூயா. நாளைக்கு நம்மளும் இப்படி தான் ஆக போறோம். அசெம்பிள் இன் தியர் ரிலிஜன் தான் ஆக போகுது இப்போ. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் நம்மளை குக் பண்ண போறாங்க, நம்மளை சமைச்சு எடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம அப்படியே மந்தமா ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? பக்கத்துல மந்தமா ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. பாதி பேர் மந்தமா தான் உட்காந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. காலையில ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நோக்கத்துல மந்தமா ஆகிட்டோம். ஆனா அவர்கள் ரொம்ப தீவிரமாய் செயல்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா பார்ப்போம்னா தேவ ராஜ்யத்துக்கு பெரிய டேமேஜ் உண்டாக்குறதே நம்ம தான். நம்ம எல்லாமே விட்டுக்கணும் இந்த காரியத்தை. நம்ம தான் பெரிய டேமேஜை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி நம்ம பார்க்கணும், புரிய வரும். நம்ம எங்க என்ன குறை வச்சிருக்கிறோம், நம்ம என்ன செய்யாம இருக்கிறோம். ஓகே, நீங்க அநேகர் வந்து ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் உண்டாகல, ஏன் இன்னும் பெருக்கம் உண்டாகல, you will realize what is the real cause for this. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல நீங்க எழுதப்பட்டிருக்கு. யோவான் 1:9, book of John chapter 1 verse 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி. பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்குது இயேசு மெய்யான ஒளியா. என்னவா? பக்கத்துல மெய்யான ஒளி. He is the true light. Why should John record it in such a way? Why not he just mention it is just a light? What did he say is a true light? ஏன் மெய்யான ஒளி? எதனால அவரு வெறும் ஒளின்னு சொல்ல, மெய்யான ஒளி. அப்பனா போலியான ஒளி இருக்குது. சாத்தான் கூட தேவன் ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்து நான் தான் தேவன் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப நம்மளோட பிரின்சிபல்ஸ், நம்மளோட ஸ்டாண்டர்ட், பைபிள் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடியாக சாத்தானால மத்த ஆட்கள் மத்த மதத்தையும் உருவாக்கி கொண்டு வர முடியும். ஹalleluya. Christians are so carried out by the things, by the challenges of this world. நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற சவால்கள் அப்படியே இழுக்கப்பட்டிருக்கிறோம். which we have no time for godly things. ஆண்டோட காரியத்தின் மேல நம்மளுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல் போயிருச்சு. ஹalleluya. ஏன் தெரியுமா? நம்ம அழகா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான் நம்மள. நம்ம பிசினஸ்ல, நம்ம கமிட்மெண்ட்ஸ்ல, நம்ம ஃபேமிலிஸ்ல அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். ஆனா அவர்கள் ரொம்ப தீவிரமாய் செயல்படுறாங்க வெளியே. ஹalleluya. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல கிறிஸ்தவர்கள் இல்லாம போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நீங்களா அந்த அளவுக்கு மந்தமா ஆயிட்டீங்க. நம்ம எல்லாம் அப்படியே அந்த அளவுக்கு மந்தமா ஆகிட்டோம். ஹalleluya. ரட்சிப்பை பெற்ற நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? What are we doing with the salvation that is given to us? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் வைத்து நம்ம என்ன பண்றோம்? ஈவுகளை வைத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க இந்த காரியத்தை. What are you doing with the salvation, with the grace of God, with the gift of God in your life? நம்ம அப்படியே அமர்ந்து அமைதியா உட்கார்ந்திருக்கோம். நம்ம சொந்த வாழ்க்கையில பிஸியா இருக்கிறோம். But the most important role is that we must show the true light to this world. மெய்யான ஒளிய நம்ம உலகத்திற்கு காமிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இந்த மெய்யான ஒளி யார் என்று நம்ம அறிவிக்க வேண்டும். We need to go and preach to the world who is the true light. The problem is நம்ம ஜனங்களே குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்க வேதத்தை எடுத்து போட்டு காமிச்சாங்கன்னா ஒருவேளை இவங்க வழி தான் கரெக்டா இருக்கும்போது அங்க மதம் மாதிரி போட்டு ஆட்களும் இருக்கிறாங்க. இப்ப பார்க்க போனா உலகத்தை நம்ம இழுத்துட்டு வரணும். ஆனா நம்ம உலகத்தினால் இழுக்கப்படுகிறோம். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர்றீங்க, செய்தியை கேட்பீங்க. அதுல ஒரு 30 to 40% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தூங்குவாங்க. எப்ப இன்னைக்குள்ள செய்தியை கேட்டு முடிப்போம், வீட்டுக்கு போவோம், கடையை எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போவோம். அங்கே ஏதாவது இட்லி ருசியாக இருக்கும், தோசை ருசியாக இருக்கும். சண்டே ஆகிட்டா எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. கிளாங் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு நான் போக முடியுது. எங்கள் பாட்டி கூட ஒரு காலத்துக்கு போவேன். சர்ச்சுக்கு போய் நான் சின்ன வயசுல தூங்கிட்டு தான் இருப்பேன். இதே மாதிரி நாட்காலி தான் இதுலேயே நான் தூங்குவேன். ஏன்னா அந்த தொடர்பு ஆவில தொடர்படலை. முடிச்சோடனே பக்கத்தில் இந்தியன் டவுன், சொல்லவே தேவையில்லை. நல்லா ரவா தோசை, ஆட்டுக்கறி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவோம். அதுதான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு. ஹalleluya. இல்ல கர்த்தர் வார்த்தையை கூட அந்த வார்த்தையை எடுத்து நம்ம அதுல செயல்பட ஆரம்பிக்கணும். ஹalleluya. அப்ப அறியாத வயசு இப்ப நம்மளுக்கு புரியுது. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, நீங்க நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட நான் நிம்மதியா இருந்த போதும் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சுயநலமான ஆளா இருப்பீங்க. You will become a selfish person. Please take note, a selfish person can never enter the kingdom of God. ஹalleluya. இப்படிப்பட்டவருக்கு ராஜ்யத்துல இடமே கிடையாது. ஹalleluya. ஒரு 2 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கற்றுத்தர விரும்புகிறேன். ஓகே, ஏன் நம்ம சுவிசேஷத்தை போய் சொல்லணும், நம்ம ஏன் இவேஞ்சலிசம் செய்யணும், என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க நான் தான் என் வாழ்க்கை இயேசு கொடுத்துறேன். I've already given my life to Jesus. ஓகே, அது இயேசுக்கு பத்தாதா? Isn't that enough for Jesus? அது இயேசுக்கு பத்தாதா? நான் என்ன செய்யறது, என் வாழ்க்கையை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையை இயேசுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கை இயேசுக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தம். ஹalleluya. அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். ஆதியாகமம் 12:2 எழுதப்பட்டிருக்குது, you shall be a blessing for others. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்களா? you will be a channel of blessing. Not that God wants you to give them money, properties or your wealth to them. God wants you to give them the salvation. Hallelujah. யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அலங்கார வாசல்ல ஒரு முடுவன் உட்கார்ந்து இருக்கிறான். A lame man was sitting there. Okay, அவன் பிச்சை எடுக்கிறவன். அவன் என்ன எதிர்பார்க்கறான் தெரியுமா? யோவான் இல்ல பேதுரு 2 வழி பணம் 3 வழி பணத்தை போடுவாங்கன்னு சொல்லி. பேதுரு நல்லாவே தெரியுது இவன் பிச்சை கேட்கிறான். அவன் என்ன எதிர்பார்க்க நல்லாவே தெரியுது. அவன் சொல்றான், silver or gold I don't have, but in the name of Jesus rise up ன்றான். இயேசுவின் நாமத்தில் எழும்பி. இன்னொரு வார்த்தை, அவன் வெள்ளியும் பொன்னியும் தரல, இயேசு அந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். How you can be a blessing to others is by giving Jesus to your neighbor, to the unbelievers. Hallelujah. யாராவது ஒரு ஆளுகிட்ட போய் இயேசுவை பத்தி நீங்க சொல்லும் பொழுது நீங்கள் விதையை போடுகிறீங்க. You are sowing the seed.
ஹalleluya. நம்ம என்ன பண்றோம், போற இடத்துல நம்ம பிரச்சனையை வாங்கிட்டு வரோம், பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பேச வேண்டியது இயேசுவை குறித்து தான். சில பேர் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் நானே பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், நான் எங்க போய் சொல்றது இயேசுவை பத்தி, என் வாழ்க்கையே ஆசிதமா இல்லையே. நகமான் வீட்டுல ஒரு இஸ்ரவேல் பொண்ணு இருந்தா, யாரு, ஒரு அடிமையில் சிக்கப்பட்டுள்ள ஒரு அடிமையாக வந்து வேலை செய்யறா. அவளுக்கே விடுதலை இல்ல. அவளுக்கு என்ன இல்ல, விடுதலை இல்ல. ஆனா அவன் என்ன பண்ணா பாத்தீங்களா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க போன சுகமாகவே எங்கள் தேவன் அவரை பயன்படுத்துகிறார். Although you are not blessed physically, you can still be a blessing spiritually to others. Hallelujah. Ignore your current situation. உங்களோட சூழ்நிலை நீங்க விட்டுருங்க. அதை நீங்க பார்த்துட்டு ஐயோ நானே இப்படி இருக்கிறேன் இல்ல, நீ எப்படிதான் அப்படியே ஆண்டவருக்கு ஊழியம் செய், அப்படியே ஆண்டவரை பத்தி பேச போயிட்டு. Hallelujah. இப்படி காரணங்களை சொல்லி சொல்லி நான் எப்படி சொல்றது பாஸ்டர், நான் சொன்னா என்ன நினைப்பாங்க, என் வாழ்க்கையே இப்படி வறட்சியா இருக்குது, இப்படி வறண்டு போய் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆத்மா எப்படி தெரியுமா, கஷ்டத்திலையும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். யோபு அப்படிப்பட்ட மனுஷன். ஆண்டவரை விட்டு கொடுக்காத ஒரு இருதயம் வேண்டும் உங்களுக்கு. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, என்ன இல்ல, பிள்ளை இல்ல. அந்த நிலைமையிலையும் அபிமெலேக்கு ஜெபிக்கிறான், அவங்களுக்கு குழந்தை குட்டி வரணும்னு சொல்லி, அந்த தேசத்துக்கு வரணும்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஒரு குழந்தை இல்லாத மனுஷன் அந்த நிலைமையிலையும் பிறருக்கு ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் வேண்டும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, வேணுமான்னு கேளுங்க. அப்ப ஆபிரகாம் மாறி இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மனசு இருக்கணும். ஹல்லேலூயா. When you are focusing on God's kingdom, God will focus on building your life. நீங்க தேவ ராஜ்யத்தை மேல உங்க கவனத்தை நீங்க வச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் வறட்சி இருக்குது இன்னைக்கு, ஏன் உங்களுக்கு வெறுமை இருக்குது, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்பிக்கை இல்லாமல் போகிறீங்க, அவரோட காரியத்தில் நீங்க தீவிரமா இறங்குறது இல்லை, அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. As I said earlier, you are distracted by your own problems. Hallelujah. Hallelujah. நேற்று தினத்தில் சொன்னேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. உங்க வாழ்க்கைய உங்களோட பர்சனல் திங்ஸ் கட்டுறதுக்காக கிடையாது. நம்ம என்ன இன்னைக்கு செய்துட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. யோவான் 4:31-32, Book of John chapter 4 verse 31-32. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நான் சாப்பிடுறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு சொல்கிறார். வாசிங்க. முடிச்சுங்களா சிஸ்டர்? வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. சீஷர்களை எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனது யாரு? யாரு? இயேசு. அவங்க சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு ஸ்திரீயை இயேசு பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? ஒரு ஸ்திரீ அங்க பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது இவங்க சாப்பாடு கொண்டு வராங்க. எனக்கு இந்த போஜனத்தை பார்க்க எனக்கு இன்னொரு முக்கியமான போஜனம் ஒன்று இருக்குன்றார். ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க? காலையில எழுஞ்சா ஒரு நாஸ்லம் ஆயாம் சாப்பிடணும், ஆமாவா இல்லையா? மத்தியானம் ஆயிட்டா எங்கேயாவது நசி கண்டா இல்லைன்னா பிரியாணி சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? பிரியாணி. ஓகே. டின்னர்னு சொல்லி வந்துருச்சுன்னா, ஈவினிங் வந்துருச்சுன்னா திருப்பியும் சோறு சாப்பிட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு சோறு தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சோறு தான் முக்கியம். இயேசு சொல்றாரு, இந்த சோறை பார்க்கிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே முக்கியன்றார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடை பார்க்கிலும் சுவிசேஷத்தை சொல்வது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றது ரொம்ப முக்கியமா என்னப்படுது இன்னைக்கு? How many of you can see the importance of preaching the gospel to others? How many of you have the urge to share the good news about Jesus to others? எத்தனை பேருக்கு அந்த காரியம் இருக்குது?
நம்ம எப்படி இருக்கோம் இன்னைக்கு? நம்ம சாப்பிட்டா சரி, நம்ம வயிறு நிறைஞ்சா சரி, நம்ம ஆரோக்கியம் வந்தா சரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பிறரும் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறியணும் என்று சொல்லி அந்த பாரம் நம்மளுக்குள்ள இருக்குதா? நீங்க 34 வாசிங்க. அப்படி 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இன்னைக்கு தேவன் சித்தம் என்ன உங்க வாழ்க்கையில? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவன் சித்தம் என்ன சொல்லுங்க. எதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதற்காக உங்களை அழைத்தார்? எதற்காக உங்களை வந்து ஞானஸ்நானம் கொடுக்க வைத்தார்? எதுக்கு உங்களை அவர் உங்களுக்கு இரட்சகராக வரும்? என்ன காரணம்? நீங்க அவர் சித்தத்தை செய்வீங்கன்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? Now the question is, why are you a Christian today? Why have you become a Christian today? பரலோகத்துக்கு போகிறதுக்கா? இல்ல, தேவன் சித்தத்தை செய்தால் தான் பரலோகத்துக்கே போக முடியும். ஓகே, நான் பரலோகத்துக்கு போனா சரி, இல்ல அதுக்கு நடுவுல இந்த ப்ராசஸ்ல நீங்க தேவன் சித்தத்தை செய்தால் தான் போக முடியும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவன் சித்தத்தை செய்தீங்களா? செய்றீங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஆத்மா இருக்குது. ஓகே, ஆண்டு அறியாத ஒரு ஆத்மா இருக்குது. ஓகே, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேசி இருக்கிறீங்களா? அப்படியே சுத்தி வலிச்சு அது சொல்லி இருக்கிறீங்களா? எப்படியாவது இயேசுவை பத்தி கொஞ்சம் விதைச்சிருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல பாஸ்டர், அப்படிலாம் பேச எங்களுக்குள்ள இருக்க நல்ல உறவு அறுந்து போயிடும். என்ன உறவு? எப்படி ஒரு நாள் அறுந்து போக தான் போகுது. பூமியோட பூமி முடிஞ்சு. உறவு நீடிக்கணும்னா பரலோகம் தான் நீடிக்க முடியும். நம்ம போக போற இடத்துக்கு அவங்களையும் கூட்டிட்டு போனோமா அங்க நீடிக்கும். அங்களை கூட்டிட்டு போகனா இங்கே அறுந்து போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் சொன்னீங்களா? பேச முடிஞ்சதா? இல்ல. தேவன் சித்தம் அதுதான். தேவன் சித்தம் அதுதான். அதுதான் உண்மையான போஜனம். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இங்க ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு மெய்யான போஜனம் என்றால் ஒரு ஆத்மாவை கிறிஸ்துக்குள் அனுதினமும் கொண்டு வரணும். அதுதான் உண்மையான போஜனம். நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவீங்களா? முடியாது. எத்தனை மணி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு? சொல்லுங்க. 3 வேளை. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஆத்மா கொண்டு வரணும்? 3 ஆத்மாவது பார்க்கணும், விதைச்சே ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு காரியத்தை. You want the Holy Spirit to grow within you. The power of the Holy Spirit to grow. I'll explain to you something. எபேசியர் 3:20 எழுதப்பட்டிருக்குது, நீங்க வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் செய்வார். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. There is a measure of power within you. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில அதிகரிக்கணும்னா நீங்கள் அனுதினமும் தேவன் சித்தத்தை செய்யணும். I go back to the first Friday's message. என்னன்னா, நான் என்ன சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவி இருக்கிறார், வல்லமை இல்ல. ஏன் இல்ல? ஏன் வல்லமை இல்ல? Because you don't obey God. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குதுன்னா அந்த அசுத்த ஆவி பலமா ஆகிறதுக்கு இந்த மனுஷன் அதிகமா பாவம் செய்யணும். எவ்வளவுக்கு சாத்தானுடைய விருப்பம் அவளுக்கு அந்த சாத்தான் வளருவான் உள்ளுக்கு. பிசாசின் வல்லமை அதிகரிக்கும். சில ஆவிகள் நீங்க பார்த்து, ஒரு முறை ஒரு சபையில நான் போயிட்டு இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வர்றதுக்கு முன்பாக ஒரு வாலிப பொண்ணை, தெரிஞ்ச பொண்ணை கூட்டிட்டு போனேன். அது ஆள் பார்க்க சின்னதா இருக்கும், உடம்பு ஒரு அளவு ஓகே, ரொம்ப சைஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தான். அங்க வர்ஷிப் நடக்கும் போது அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுச்சு. நான் சட்டையை பிடிச்சுக்கிட்டேன். ஏன்னா பிசாசு பிடிச்சவங்க சட்டையை பிடிச்சு கிழிப்பாங்க. ஓகே, சட்டையை பிடிச்சுக்கிட்டேன். அவனை நடுவில் தள்ளிட்டு அது அங்க நிக்குது. அவங்க அண்ணனை ஒரே கையில பிடிச்சு ஒரே வீசு, அவன் உருண்டு அங்க போடுறான் போயிட்டு. எனக்கு அதெல்லாம் பார்த்து ஒரு பயம். நீங்க நினைக்காதீங்க இவர் தெரியுமா பேய் ஓட்டுறான்ட்டு. நான் பயந்து நடுங்கி தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, சட்டையை பிடிச்சி எடுமேன்ட்டு, ஐயோ சட்டையை கிழிச்சா மானப்புறம் பிள்ளைங்களா பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது தூக்கி ஒரே வீசி வீசி அந்த இடத்துல போயிட்டு. ஏன் தெரியுமா? பாவத்தை செய்ய செய்ய பிசாசு உள்ளுக்கு வளருவான். The same thing I'm telling you. When you do the will of God, you are feeding the power of the Holy Spirit. Hallelujah. ஏன் அப்போஸ்தலர் நாட்கள்ல அவ்வளவு வல்லமை இருந்தாங்க தெரியுமா? They are obedient to God. அவங்க அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். Hallelujah.
தேவன் சித்தத்தை செய்தார். இன்னைக்கு ஏன் நமக்கு வல்லமை இல்லை? இதான் காரணம். ரொம்ப சிம்பிள். எப்ப ஒரு ஆத்துமாட்ட போய் இயேசுவை பற்றி சொல்றீங்களோ, you are obeying the voice of God. That will increase. நம்ம இன்னும் பழைய எண்ணெயிலே மூவ் பண்றோம். பழைய ஒரு காடியை வாங்கிட்டீங்க, அந்த காடியில் பெட்ரோலை நீங்க ஊற்றிட்டீங்க, பாய்க்காம வச்சுதான் அந்த எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? ஒரு வருஷம் அப்படி இருக்குமா? அப்போ பழைய எண்ணெய் ஏதோ ஸ்டார்ட் பண்ணா ஓடும் இல்லைன்னு சொல்ல, ஆனா அது ஒரு உம்ப் இருக்காது. என்ன இருக்காது? அந்த உம்ப் சொல்லுங்க, உம்ப். பாதி பேருக்கு உம்ப் இல்லாம தான் உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு பெட்ரோலை மாத்திர டைம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த உம்ப் இருக்காது, மூவ் பண்ணாது. எண்ணெயை வெளியாக்க தான் புது எண்ணெய் உள்ளுக்கு நுழையும். அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ண தான் புது எண்ணெய் உள்ளுக்கு நுழையும். Hallelujah. So when you sow the seed, you are also releasing the anointing of the seed. You will receive new grace. புது கிருபை தேவன் கொடுப்பார். Hallelujah. காலை தோறும் புது கிருபையினால் நிரப்புகிறார். Hallelujah. அப்ப நம்ம அந்த நாள் என்ன பண்றோம்? அந்த கிருபையை யூஸ் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வீட்டில் ஜாமான் வாங்கி வச்சிருப்பாங்க, பாய்க்கவே மாட்டாங்க. ஆசை. என்னது? ஆசையறிஞ்சு வாங்கி வச்சிருக்கேன் பாஸ்டர், பாய்க்கவே மாட்டாங்க. வருஷக்கணக்காக அங்கே இருக்கும், ஷோகேஸில் வச்சிருப்பாங்க. சில பேர் வீடு போனாலே நடக்க இடம் இருக்காது, அவ்வளோ ஜாமான் இருக்கும். இது ஏன் வாங்கினீங்க? ஆசையா வாங்கி வச்சிருக்கிறேன். அது ஏன் வாங்கினீங்க? ஆசையா. நம்ம பெண்களை பாருங்க, கபடி திறந்தீங்கன்னா நிறைய சாரி, நிறைய உடுப்பு இருக்கும். ஏன் இதெல்லாம் போடல? நான் இன்னும் எலும்பாகல. என்ன ஆகல? காசு தானே வேஸ்ட். ஆமாவா இல்லையா? என்ன எலும்பு ஆகல. நீங்க நம்ம அப்படிதான் இருக்கும். கர்த்தர் நம்மள ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கிருபை. ஆனா யூஸ் பண்றதே இல்லை. என்ன பண்றது இல்ல? யூஸ் பண்றதே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போய் சொல்லி பாருங்க, புதுசா பெற்றுக்கொள்ளுவீங்க. The more you release, the more you receive. ஹல்லேலூயா. ஏன் நீங்க அப்படியே இருக்கிறீங்க? ஏன் புதுசா ஏன் மாற்றம் உண்டாகல? நீங்க இன்னும் பழைய எண்ணெயிலே மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், பழைய பெட்ரோல் கார் இருந்தா காடி ரொம்ப ஸ்பீடா போகாது, பிக்கப் இருக்காது. அது பழைய எண்ணெய். ஹல்லேலூயா. புது எண்ணெய்க்கு தான் என்னைக்குமே நெருப்பு கூட இருக்கும். ஹல்லேலூயா. You can't use the anointing which you received 10 years back to live your Christian life now. 10 வருஷத்துக்கு முன்பாக பெற்ற அபிஷேகத்தை வச்சு நீங்க இப்ப வாழ முடியாது. Hallelujah. One of the way to get new oil is by releasing it, to use it. அதை உபயோகப்படுத்த வேண்டும். Hallelujah. வாசிங்க யோவான் 4:16-18. John chapter 4 verse 16-18. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். இதை வாசிக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும், இந்த ஸ்திரீயானவள் ஒரு பாவியான ஸ்திரீ. இவ ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பாவமான வாழ்க்கையை வாழ்ற இந்த ஸ்திரீ எடுத்து தான் இயேசு போயிட்டு சுவிசேஷத்தை போய் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ இடத்துல தான் போய் பேசுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை இந்த மாதிரி ஆட்களை பார்க்க விட்டா, ஐயோ இவளா பரலோகத்துக்கு வரக்கூடாது, இவ சரியான பாவி. ஏன் நம்மளால காஸ்பல் சொல்ல முடியல தெரியுமா? போயிட்டு we are so judgmental. நியாயத்து இருக்கிறோம். இவங்களா கஷ்டம், இவங்களா பெரிய, இவங்களா ஆண்டவர் மன்னிப்பாரா? நீங்க நான் கடவுளா? நீங்க கடவுள் கிடையாத, பாவிகள் தானே இயேசு வந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இயேசுக்கு தேவை என்ன தெரியுமா? அவரோட ஆத்மா. Jesus don't need her sins. He only needs the soul of the person. He needs your soul. He needs the souls of your neighbors, your friends. Hallelujah. ஆனா அதுக்கு நீங்க தடையாக இருக்கிறீங்க. உலகம் எப்படி ஒதுக்கி வச்சிருக்கோம், அவளை எப்படி பேசி இருக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இயேசு அவளை தான் தேடி போனார். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஸ்திரியை இயேசு பார்க்கணும்? ஏன் இதை குறித்து எழுதப்பட்டிருக்குது? இப்படிப்பட்ட பாவையான ஸ்திரியை இயேசு தேடி போறான்னா, நம்ம கூட இருக்க ஆட்கள், ஆட்கள் அப்படியே ஒரு பெரிய பாவிகள் கிடையாது. ஹல்லேலூயா. And stop judging people. Everyone needs Jesus. Who are you to decide salvation for people? The Bible clearly says salvation belongs to Jesus.
ரட்சிப்பு இயேசுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நம்ம தீர்மானிக்க முடியாது இவங்க தான் ஆண்டுக்குள்ள வரணும், இவங்க தான் ஆண்டுக்கு செய்யணும். இல்ல, கர்த்தர் சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும். நம்ம அவர் சித்தத்துக்கு தடையா இருக்க வேண்டாம். Let us not be any hindrance for the will of God. Hallelujah. Hallelujah. ஒருவன் விழுகிறதுக்கு காரணமா தான் நம்ம கழுத்துல கல்ல கட்டி கடல் ஆழத்துல போட்டுருணுமா? ஹalleluya. ஒருத்தன் தேவனத்தை சேர்த்து நீங்க தடையா இருந்தீங்கன்னா அப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. முடிஞ்சா பாலமாக என்ன ஆகணும்? Be a bridge for the people. Don't be a wall for the people. You be the bridge so they can come through you to Jesus. Don't be a wall that you will be a hindrance for them to reach Jesus. Hallelujah. Hallelujah. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க அதே அதிகாரத்துல 19 பார்த்தீங்கன்னா சொல்லுவா, Sir, I perceive that you are a prophet. நீங்க ஒரு தீர்க்கதரிசி என்று நான் அறிகிறேன் என்று சொல்கிறார். Hallelujah. அவருக்கு தெரியுது இவர் கரெக்டா புட்டுன்னு வச்சுட்டாரு, கரெக்டா சொல்லிட்டாரு. Hallelujah. கிளியரா அவளுக்கு தெரியுது. You see, நான் உங்களை ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கிறேன். Let me share to you something deeper about this. ஏன் இயேசு கிட்ட அவன் காரியத்தை மறைக்கணும்? எதுக்காக மறைக்கணும்? என்ன காரணம்? நம்ம இயேசு சாதாரண ஆள் இல்ல, ஹின்சமான ஆள் தான். ஓகே, இப்போ ஒரு அழகான ஆணை பார்த்தோன்னே இவளுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு. என்ன தாகம் தெரியுமா? நம்ம அன்பு தீர்க்கப்படாதா? நம்ம அன்பு, நம்ம எதிர்பார்க்க அன்பு கிடைக்காதா? வர்ற எல்லா ஆண்களும் அவளை மேக்யூஸ் பண்ணிருக்காங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு 6 புருஷர்கள், எத்தனை? 6 பேர் வந்துட்டாங்க. இப்ப இயேசுவை பார்த்தோன்னே மேபி he could be my husband. நம்ம இவரை டக்கல் பண்ணலாமே. நம்ம பாஸ்ட், நிறைய பேர் பாஸ்ட மறைச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாஸ்ட மறைச்சுதான் பழகுவாங்க. அப்புறம் தான் கடைசியா இல்ல நான் உண்மையை உங்கள்கிட்ட ஒத்துக்கிறேன்னு ஒத்துக்குவாங்க. அதுதான் அவன் பிளான் இருந்துச்சு. See, I'm talking to you very practically. நம்ம பைபிளை படிக்கும் பொழுது நம்ம அங்க இருந்து பார்க்கணும் இந்த காரியத்தை. ஓகே, இயேசு அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு டேர்ம் பயன்படுத்துறாரு. ஓகே, கேட்கிறது யாருன்னு தெரிஞ்சா அவர் இடத்துல ஜீவ தண்ணீரை கேட்ப, அப்பொழுது உனக்கு தாகம் எடுக்காது. எழுதப்பட்டிருக்கா இல்லையா? எழுதப்பட்டிருக்கா இல்லையா? ஏன் தாகம் என்ற வார்த்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார்? என்ன காரணமாக இருக்கும்? என்ன ரீசனா இருக்கும்? அவளுக்குள்ள அன்பு மேல ஒரு தாகம் இருந்தது. யாராவது நம்மள உண்மையா நேசிக்க. இன்னைக்கு இங்க இருக்க எல்லாத்துக்கும் அதே காரியம் தான். உங்கள்கிட்ட உண்மையா இருப்பாங்களா? உண்மையா நேசிப்பாங்களா? அதத்தான் அவங்க எதிர்பார்க்கிறான். People see her as a lustful woman, but Jesus knows that she is longing for true love. Hallelujah. அப்ப அவர் இயேசுவை பத்தி நினைச்சானா இவரை நம்மள புருஷனாக்கிக்கலாம், அதுதான் அவர் திட்டம். Hallelujah. ஆனா அவளுக்கு தெரியல இயேசு சொன்ன தாகம் என்ன தெரியுமா? உனக்கு அன்பு மேல தாகம் இருக்கு, என்னை ஏற்றுக்கொண்டனா, ஓகே, இந்த ஜீவ தண்ணீரை குடிச்சனா உனக்கு இனி அன்பு மேல தாகம். ஒருவன் இயேசுவை அறிந்தால் உலகத்தின் மேல அன்புக்கு தாகம் வரைய வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6 பேர் வந்தாங்க, தாகம் தீர்க்கப்படல. 7வதாக இயேசு வந்தார். Her thirst was quenched. Hallelujah. அவை எதிர்பார்க்க உலகத்தின் புருஷனாக அப்படி கிடையாது. A man who quenched the thirst of love. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே வருத்தம் அடைய மாட்டாங்க. I have not seen anyone who regretted for accepting Christ. Hallelujah. இதான் ரீசன். இதான் ரீசன். நம்ம நிறைய பேர்த்த வந்து பாவிகள் என்று பார்க்கிறோம், ஆனா இயேசு அவங்க உள்ளத்தையும் ஆத்மாவையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஏன் இதுல போய் விழுந்திருப்பாங்க? என்ன காரணம்? எது அவங்களை தள்ளிட்டு போயிருக்கோம்? எதனால அந்த பாவத்தில் போய் விழுந்திருப்பாங்க? இயேசு நல்லாவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் கூட தான் இருக்கிறீங்களா? பாதி பேர் தாகம் எடுத்துருச்சுங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க வசனம் 28-30 வாசிங்க. 28-30 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானே என்றாள். அவர் கிறிஸ்துதானே என்றாள். ஹல்லேலூயா. Immediately she turned out to be an evangelist. அநேகரை போய் இயேசுவை குறித்து சொல்லி இயேசுக்கு நேராக திருப்பி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சில் இவாஞ்சலிஸ்ட்னா அழைக்கப்பட்டிருக்கணும், நியமிக்க. All of you are evangelists.
ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே சுவிசேஷகர்கள் தான். ஏன்னா நீங்க இயேசுவை குறித்து அறிந்து வார்த்தையை கேட்குறீங்க, கர்த்தர் செய்த காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க வேலை என்னது? வெளியே போய் என்ன பண்ணும்? கொடுத்தானே இருக்கிறீங்க, சொல்லணும். சொன்னாதான் மற்றவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும். என்னைக்குமே மேப்பன் குட்டி போட மாட்டார், ஆடுதான் குட்டி போடணும். இங்க யாரு ஆடு, யாரு மேப்பன்? சொல்லுங்க. இங்க யார் ஆடு? சத்தவன் யார் ஆடுங்க? அப்புறம் ஏன் குட்டி போடாம இருக்கீங்க இன்னும்? ஹல்லேலூயா. நீங்க வெளியே போய் சொன்னாதான் ஆட்களுக்கு தெரியும் இயேசு யார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ஆர்டர். மேப்பன் மந்தை என்று ஏன் தெரியுமா? மேப்பன் குட்டி போட மந்தை தான், ஆடுதான் குட்டி போட்டு ஆகணும். ஹல்லேலூயா. வாசிங்க 39 42. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். 2 நாள் தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. முதல்ல இவரோட உள்ளத்துல வந்தாரு, இப்ப அந்த ஜனங்கள் உள்ளத்திலையும் வந்து அங்க தங்கி இருந்தார். You must be the reason for Jesus to stay in someone's heart. ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்களோட உள்ளத்துல இயேசு தங்குறதுக்கு காரணமாக மாறணும். இதான் எவெஞ்சலிசம். ஹல்லேலூயா. நீங்க போய் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, வழியை காமிக்கும் பொழுது, இயேசு அவங்களோட உள்ளத்திலையும் அவங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் தங்குறதுக்கு காரணமாக இருப்பீங்க. காலைல பார்த்து ஜெபிச்சாரு, எங்க சபைக்குள்ள வாங்க, குடும்பத்துக்குள்ள வாங்க, எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க. எஸ், திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நமக்குள்ள வந்த இயேசு ஆண்டவர் அறியாத ஜனங்க வாழ்க்கையிலையும் வந்து ஆகணும். நாட் டு ஃபர்கெட் them. ஹல்லேலூயா. அவங்க உள்ளத்திலையும் வந்தே ஆகணும். அதுக்கு நம்ம தேவன் சித்தத்தை செய்தே ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளை நீங்க தேடணும். யாருகிட்ட போய் நான் போய் சொல்லலாம், யார்கிட்ட போய் இயேசு பற்றி சொல்லலாம். The more you release the gospel seed, the more you receive the blessings of the Lord. Hallelujah, hallelujah. அன்னைக்கு இந்த ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரீ, இவ இயேசு அந்த கிராமத்துல தங்குறதுக்கு காரணமாக இருந்தா. You be the reason for Jesus to come into the life of the unbelievers. நீங்க காரணமாக இருக்கணும். ஒருவேளை நீங்க போய் சொல்ற இந்த ஆத்மா, ஓகே, அவங்க they could be nobody, they could be nobody. ஆனா அந்த nobody ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும் பொழுது அது அப்படியே 10 பேர்கிட்ட போகுது தெரியுமா, அப்படியே பரவி போகுது தெரியுமா. அதுல ஒரு ரிவைவலிஸ்ட் எழும்பலாம், ஒரு தீர்க்கதரிசி எழும்பலாம், ஒரு அப்போஸ்தலன் எழும்பலாம். எப்படி பார்த்தாலும் கணக்கு உங்களுக்கு தான் வந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? நீங்க தான் விதையை போட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். பிரபலமா இருக்கிற ஆட்கள் அப்படி நம்ம பார்க்கற வழியா அது கிடையாது. அந்த பிரபலத்துக்கு பின்னாடி யாரு விதையை போட்டிருக்கிறா அந்த கர்த்தர் பார்க்கிறார். அந்த பலன் வந்து உங்களை சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீபி ஜோஷுவா என்ற ஒரு தீர்க்கதரிசி, நம்மளுக்கு தெரியும், காலம் அடைந்த ஒரு தேவ மனுஷன், வல்லமையான தேவ மனுஷன். என்னோட வாழ்க்கையிலும் ரொம்ப ஒரு ஊழியம் தொட்டிருக்கேன். நீ அப்ப அவருடைய தாயை குறித்து சாட்சி எப்படி வந்துச்சுன்னா, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தேவ ஆலயத்துக்கு போயிட்டு கீழே கழுவிக்கிட்டே சொல்லுவாங்களா, ஆண்டவரே நான் எப்படி உங்களை ஆலயத்தை நான் அங்கெல்லாம் வந்து மோப் பாய்க்க மாட்டாங்க. நம்மளா இங்கே கீழே மோப் பாய்க்கிறதுக்கே இடுப்பு பிடிக்குதுன்னு சொல்றீங்க. அவங்க ஊர்ல மோப்லாம் பாய்க்க மாட்டாங்க. முட்டி போட்டு கீழே வாழை எடுத்து துவச்சு அப்படியே துணியை துவச்சு கழுவி எடுப்பாங்க. நான் எப்படி உங்க ஆலயத்தை நான் கழுவு, அதே போல என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் பிள்ளைங்க பாவத்தை கழுவுங்குவாங்களா. அது விதை, அது விதை. அப்படி செய்த அந்த தாயார் அவங்க மகன் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு பெரிய எழுப்புறதுக்கு காரணம் தீபி ஜோஷுவா. ஹல்லேலூயா. We know TB Joshua, but no one knows the mother of TB Joshua. Hallelujah. அப்புறம் சாதாரண ஒரு காரியமா இருக்கலாம், அது யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. போய் தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்ற இந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது மூலமா ஒரு ஆத்மா தொடப்பட்டுச்சுன்னா பலர் ரட்சிக்கப்பட நீங்க காரணமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எசேக்கியேல் 3:18-19,
நீ வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வசனம் ரொம்ப ஆழமா என்னை தொட்டுச்சு. எசேக்கியேல் 3வது அதிகாரம் வசனம் 18 19. எசேக்கியேல் chapter 3 verse 18 to 19. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமாக வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கவும் அவனை உயிரோடு காக்கவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பலியோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நல்லா பாருங்க, நீங்க உடனே ஒரு பாவியை பார்த்து நீ பாவம் பண்ற அது அந்த அர்த்தம் கிடையாது. ஓகே, சுவிசேஷம். ஓகே, ஒரு ஆத்மாவை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில காமிக்கிறாரு. நீங்க அவங்ககிட்ட போயிட்டு இயேசுவை குறித்து சொல்லி ரட்சிப்புல நடத்தணும். ஆண்டு உங்கள்கிட்ட பல தடவை உள்ளத்துல சொல்லிட்டாரு, பேசு, இயேசுவை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கு தைரியம் இல்லை, சொல்ல தோணல. நாளைக்கு அவங்க மறுத்து விட்டார், இறந்துட்டா, ஓகே, அவங்க ரத்த பலிய கணக்கு கத்து உங்கள்ட்ட கேட்பார். நான் சொன்னேனே நீ போய் பேசுனியான்னு கேட்பார். ஹல்லேலூயா. ஓகே, அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் அறியல, ஆனா அவங்க அப்படியே பாவத்திலே ஒரு பாவியாக அவிசுவாசமே இருந்தாங்கன்னா ஒரு ஆத்மா மரித்தோட நேரா பாதாளத்துக்கு போயிடும். நியாய தீர்ப்புன்னு யாருக்கு தெரியுமா? விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான். ஓகே, இந்த உயிரோட எழும்புறது, இந்த ரெஸ்ட் அண்ட் பீஸ், இதெல்லாம் விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான். ஆனா ஆண்டவர் ஜனங்க at the moment they die, they straightaway enter the place. அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப இந்த துன்மார்க்கன் சாகும் பொழுது, அந்த அவிசுவாசி சாகும் பொழுது நீங்க ஒரு நாள் போய் இயேசுவை குறித்து சொல்லவே கிடையாது, பேசவே கிடையாதுன்னா, ஓகே, அவங்க மறுத்து போனாங்கன்னா அதுக்கு நீங்க கணக்கு கொடுத்த ஆண்டு கேட்பாரு, இந்த ஆத்மா வாழ்க்கையில நான் அனுப்புனேனே, காமிச்சனே, நீ பேசினியான்னு கேட்பார். அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆனா ஒருவேளை அந்த ஆத்மா இடத்த நீங்க போய் சொல்லிட்டீங்க, அப்பயும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அவங்க மரித்தால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார். because you have done your part. Hallelujah. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 166,000 people are dying each day. Okay, 167,000 வச்சுக்கலாம் சாகுறாங்க. ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட 6,500 பேர் சாகுறாங்க. இதுல எத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்கிறாங்க? நீங்க எத்தனை பேர் போய் சொல்லியிருக்கீங்க? போயிட்டு எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? இந்த நேரத்துல கூட ஹாஸ்பிட்டல்ல எத்தனை உயிர் போயிருக்கு நமக்கு தெரியாது. இந்த டைம்ல போயிருக்கு நமக்கு தெரியாது. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூட இருக்கலாம். இயேசுவை குறித்து பேசி இருக்கிறோமா? இல்ல. ஆனா அவருடைய வருகையில அவர் கேட்பார், நேத்தனை ஆத்மா நான் உனக்கு காமிச்சேன், அனுப்புனேன், நீ பேசினியா, என்னை குறித்து நீ சொன்னியான்னு கேட்பார். அப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன், கணக்கு எடுப்பார் நிச்சயமா நம்மள. ஹல்லேலூயா. So you must understand it's important. எசேக்கியேல் 18:32 எழுதப்பட்டிருக்கு, I have no pleasure in the death of the one who dies. ஒரு மனுஷன் பாதாளத்துல போய் விழுகிறதுல தேவனுக்கு விருப்பமே கிடையாது. எல்லாம் ரட்சிக்கப்படணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ரட்சிக்கப்படணும். உங்களுக்கு பிடிக்காதவங்களும் ரட்சிக்கப்படணும், உங்க எதிரிகளும் ரட்சிக்கப்படணும். எல்லாத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. The problem with people today is, எனக்கு ஒருவேளை நீங்க போய் சொன்னாலும் யார் தம்பி போயிட்டு உங்களுக்கு நல்ல பழக்கமான ஆளு, இவங்க நல்ல மனுஷன், இவங்களாம் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன் வந்து என்ன கிறிஸ்து நாராடிச்சிருவான் அப்படின்னு. அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ரட்சகர் வேண்டும், எல்லாத்துக்கும் இயேசு வேணும். இந்த மைண்ட் செட்டை உடைக்கணும் நீங்க. They could be such a wicked people, but if they accepted Christ, they will be a genuine soul. என கிறிஸ்துவின் ஆவி உள்ளுக்கு செயல்படுவார். அவங்க நல்ல மனுஷன் இருக்க முடியும். Hallelujah. All that we need to do is to sow the name of Jesus into their heart. நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் பெயரை விதைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. எந்த ஆத்மாவும் மரிக்கிறதுல கர்த்தருக்கு விருப்பமே கிடையாது. 2014
நம்ம ஊழியத்தை துவங்கின அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஐயாவை தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க ஒய்ஃப் தூக்கிட்டு வந்தாங்க. ஒய்ஃப் ரொம்ப யங் லேடி தூக்கிட்டு வந்தாங்க. அவரால் நடக்கவே முடியல. இங்கே ப்ரேயர் இருக்குன்னா கூடன்ட்டு ப்ரே பண்ண உடனே மனுஷன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். பெரிய ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு. தூக்கிட்டு வந்த மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நியூஸ் வருது, 2 வாரம் 3 வாரம் கழிச்சு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. எனக்கு ஒரே கேள்வி, என்ன நான் ஜெபிச்சு இறந்துட்டாரோ? ஒரு பயம் எடுத்துருச்சு எனக்கு. அப்போ ஆண்டவர் இல்லை, அவர் நேரம் வந்துருச்சு, அவர் நேரம் வந்துருச்சு. இவரு ஆரம்ப நாட்கள்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். ஆனா ரட்சிக்கப்படல. திருமணத்தின் நிமித்தம் ஒரு ஹிந்து பொண்ணு திருமணம் பண்ணி வாழ்க்கை அந்த பாதையில போயிருந்திருக்குது. ஆனா கர்த்தர் அவரை எடுக்கிறதுக்கு முன்பாக இங்க அனுப்பி சுகத்தை பெற வைத்து அவர் அங்கேயே அறிக்கை, இயேசு தான் மெய்யான தேவன் அறிக்கையிட்டார். அப்புறம் தான் 2 வருஷம் போகுது. அப்பதான் கொஞ்சம் இந்த வயசான மனுஷனை வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சேன். எல்லாமே எனக்கு ஆத்துமான் என்று சொன்னார். எல்லாமே எனக்கு ஆத்துமா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்பதானே திரும்ப யாரையுமே விடக்கூடாது, எல்லாத்துக்கும் இயேசுவை கொடுக்கணும். ஹல்லேலூயா. See, we are humans. நம்ம பிசிக்கல் வச்சு தோற்றத்தை வச்சு கேரக்டர் வச்சு இடம் போடுவோம். இல்ல, ஆண்டவர் அப்படி பார்க்கலாம். ஆண்டவர் ஆத்மாவை பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்ல, நீங்களும் ஒரு ஆத்மான்னு சொல்லுங்க. தட்டி தூங்கிடாதீங்கன்னு சொல்லுங்க. பாஸ்டர் ஜொனத்தன் சீக்கிரம் முடிச்சிருவாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. It's very important. Hallelujah. சரி, 2வது பாத்தீங்கன்னா, ஓகே, இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எப்படி சுவிசேஷத்தை நம்ம செய்யலாம், எப்படி சொல்லலாம், how to do evangelism. ஓகே, லூக்கா 5, book of Luke chapter 5 verse 4 to 7. வசனம் 4-7. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுக்கு மீன் பிடிக்கிற அனுபவமே இல்லை. அவர் ஒரு துக்காங்கையோ, ஒரு கார்பெண்டர். ஓகே, இந்த நாக்காளி மேஜ கட்டுல அவருக்கு செய்ய தெரியும். ஆனா கடலுக்கும் இயேசுக்கும் சம்மதமே இல்லை அவரோட வாழ்க்கையில. ஆனா மீன் பிடிக்கணும்னு சொல்றாரு, இப்ப நீ ஆழத்துக்கு போய் வலைய போடுன்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீன் பிடிக்கிறவங்களுக்கு அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட உடுப்பை பார்க்கும்போதே தெரியும் இவங்க எந்த ஊர்ல வந்திருப்பாங்க, இவங்க நசரேத்தா, இவங்க கலிலேயரா அப்படின்னு தெரிஞ்சிடும். இவங்க மீன் தெரிஞ்சிடும். அப்ப பேதுருக்கு நல்லா தெரியுது, இவருக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. ராத்திரி முழுவதும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஆனாலும் இவர் சாதாரண ஆள் இல்லை. இவர் சொன்னபடி செய்தா மீன்கள் அகப்போடுன்னு சொல்லி தான் கீழ் படிக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, மீன் பிடிக்க தெரியாத இயேசு மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்க கற்று தருகிறார். ஹல்லேலூயா. மெத்தடிஸ்டோட லோகோல மீன் தானே இருக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, we are fishers of men. நீங்க மத்தேயு 4:19 எடுத்து வாசிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. I will make you the fishers of men. பாருங்க, சர்ச்சுக்கு நீங்க வரீங்க, இங்க வரும் பொழுது எப்பப்பெல்லாம் அந்த லோகோ பாக்குங்க, புலித்தின பார்க்கணும், உங்களுக்கு ஞாபகம் வரும்னா நம்ம போய் ஆத்மா ஆதாயம் பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா. There is a purpose why you are here. ஏன் இங்க இருக்கிறீங்க, ஏன் இந்த சபையில இருக்கிறீங்க? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. மீன்களை பிடிக்கும்படியாக. அதுக்கென்று தூண்டியை வீசி அலூர் ஓதம் என்றாதீங்க போயிட்டு. நான் சொல்றது அந்த மீன் இல்ல, மனுஷன் என்ற மீன்களை. ஹல்லேலூயா. சில விசுவாசிகளை பார்ப்பேன், மணிக்கணக்கா 4 hour 5 hour போய் எங்கேயாவது ஒரு சுங்காயில ஒரு 6 ஓரத்துல 2 மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு கிடையாது, மனுஷர்களை இயேசுக்கு பிடித்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. இங்க இயேசு கற்று தருகிறார்.
பாருங்க, ஒரு 4 விதமான காரியம் நம்ம செய்யக்கூடாது, 4 விதமான காரியத்தை செய்யணும். ஓகே, முதலாவது எது 4 காரியம் நம்ம செய்யக்கூடாது? நீங்க எங்கேயாவது போய் ஒரு ஆத்மாவை பார்க்கறேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க ஒரு ஆத்மாவை போய் சந்திக்கும் பொழுது, ஓகே, இதனை ஏன் சொல்றேன்னா, நானும் என் தாயாரும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வந்திருக்கிறோம். நான் ஒரு போதகர் ஆகிறதுக்கு முன்பாக முதல் 7 வருஷம் நாங்க வீடு வீடா போய் நிறைய பேர்த்த போய் சந்திப்போம். அங்க கர்த்தர் கொடுத்த வரங்களை வைத்து அநேக ஆத்துமாக்களை சபைக்கு நாங்க ஆதாயம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Before we start the church, நம்ம எல்லா சபைகளும் ஆத்துமாக்களை அனுப்பி விட்டுருவோம். Hallelujah. So based on that I'm going to teach you what to be done. Okay, எப்படி இந்த ஊழியத்தை செய்யறது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, நீங்க எது செய்யக்கூடாது? First 4 things that you must not do. செய்யக்கூடாத ஒரு காரியம். நீங்க ஒரு அவிசுவாசியை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட உடனே பைபிளை திறந்து பிரசங்கம் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கம் பண்ணாதீங்க. பைபிள் ரொம்ப ஒரு சாலிட் ராவான ஒரு ஃபுட். அது விசுவாசிகளுக்கு மட்டும் தான் புரியும். இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு வசனமும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். காரணம் சத்தியத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்ல. நீங்க அங்க போயிட்டு எங்க பைபிள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கு, எங்க பைபிளை இந்த அதிகாரத்தை திருப்புங்க, யோவான் 1 திருப்புங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? தெரியாது. அப்ப அவங்களுக்கு அவங்க போக்குறத நம்ம பேச முயற்சி எடுக்கணும். இயேசு பாருங்க 2 வருஷத்துக்கு முன்பாக நிறைய ஓமைகளை சொன்னாரு, நிறைய பேரபிள்ஸ் சொன்னாரு, ஜனங்களுக்கு புரியத்தக்கபடி அந்த அந்த ஸ்டைல்ல தான் அவர் பேசினாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உடனே பைபிளை திறந்து அங்க ஒரு குட்டி பிரசங்கத்தை போட்டுற கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கம் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு பைபிளை கொடுக்கலாம் கையில. You can pass them the Bible. ஓகே, எதை படிக்கணும்? 4 அந்த காஸ்பல் புக்கை படிக்க சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனா அதை திறந்து பிரசங்கம் பண்ணா they will not be able to take it. காரணம், தேவ வார்த்தையில வல்லமை இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உடனே ரிஜெக்ட் பண்ணும். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளேயே அந்த ஆர்வம் பைபிள் திறந்து படிச்சாங்கன்னா அது வேற, இல்ல அவங்களே உங்கள்ட்ட திறந்து இதை விளக்கப்படுத்தினா அது வேற. அது சரியான ஒரு காரியம். அந்த எத்தியோப்பியா மனுஷன் கேட்கறான் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆள் விளக்கப்படுத்தினா எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்ப பிரச்சனை இல்லை. நீங்க உடனே வசனத்தை திறந்து இதை போட்டுக்கன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகே. ரெண்டாவது, போன இடத்துல உங்களை கொடுத்து பிரசங்கம் பண்ணாதீங்க. நாளா ஒரு காலத்துல எப்படி திரும்ப இருந்தேன், இதான் பிரசங்கம். போற இடத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் 25 நிமிஷம் 30 நிமிஷம் டைம் கொடுத்தா 25 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்படி பண்ண, பெரிய டெரரா வாழ்ந்தேன், நான் பயங்கர டவுனா இருந்தேன், ரவுடியா இருந்தேன், இங்க போன, அது பண்ண, இது பண்ண, கடைசி இயேசு கிருபையால் தொடப்பட்டேன்னுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க யார் மகிமைப்பட்டா? யார் மகிமைப்பட்டா? நீங்களா இயேசுவா? நீங்க தான் மகிமைப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட சரித்திரத்தையே நீங்க சொல்லிட்டீங்க. என்ன பண்ணீங்க? சரித்திரத்தே சொல்லிட்டீங்க. இயேசு செய்ததை நீங்க சொல்லியிருக்கணும். ஆமாவா இல்லையா? மூணாவது பாத்தீங்கன்னா, சபையை கொடுத்து பிரசங்கம் பண்ணாதீங்க. நல்லதோ கெட்டதோ. சில சர்ச்சுக்கு சில ஆத்மா போய் பார்த்து, சபைல பிரச்சனைங்க, ஆனா இயேசு நல்லவர்னுவாங்க. முதல்ல அந்த வார்த்தை பாய்க்கவே கூடாது. சபைல ரொம்ப ப்ராப்ளம், சர்ச்சு நிறைய ப்ராப்ளம், ஆனா இயேசு ரொம்ப நல்லவர். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சு எங்க போகும்? முதல்ல அந்த ஆத்மா எப்படி ஞானஸ்நானம் எடுக்க முடியும்? சபைக்கு வந்து தான் எடுக்க முடியும். சபையை குறித்து வாமிட் பண்ணாதீங்க. நோ சர்ச் இஸ் பெர்ஃபெக்ட். எந்த சபையும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆமாவலியா? அப்படி இருந்தும் இயேசு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா, ஓ எங்க சர்ச் மாதிரி வராது, எங்க சர்ச் ரொம்ப வல்லமையான சர்ச், எங்க பாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல். இப்படி நீங்க போய் சொன்னீங்கன்னா சபையோ இல்ல அல்லது உங்க போதகரை நீங்க ஐடலைஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படாத எந்த ஊழியமும் வாய்க்காது, நிக்காது. ஹல்லேலூயா. Never speak highly about your church or your church pastor. நீங்க என்ன சொல்லனா, எங்க சபைக்கு வாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எழுப்புதல் கூட்டம் நடக்குது பாஸ்டர், நடக்குது, நீங்க வாங்க, கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யற இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது, நீங்க வந்து பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை மாற்றம் அடையும், கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செய்வார், இந்த இடத்துக்கு வாங்க. இது சரியான வார்த்தை. ஹல்லேலூயா.
ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே போய் அவங்ககிட்ட போயிட்டு எங்க சர்ச்சை வந்து பாருங்க, எங்க பாஸ்டர் வந்து பாருங்க, நீங்க மனுஷனாக காமிக்க, நாளைக்கு பாஸ்டரோ அல்லது சபையில கண்டிப்பா வரும் பொழுது இந்த சபையே போய் அவங்க விட்டு போயிடுவாங்க. The way that you direct the people is very important. Hallelujah. Hallelujah. நாலாவது பாத்தீங்கன்னா அவங்களோட தேவர்களை போய் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நீங்க வணங்குறது கல்லு மண்ணு, இந்த வார்த்தைலாம் பாய்க்கவே கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள நினைக்கிற அவங்களே விட்டு விலகி ஓடிடுவாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் வைராக்கியம் வந்துடும், இன்னும் எழுப்பிடுவாங்க. மறந்துடாதீங்க, நம்மளோட முற்பிதாக்களும் அங்கேயும் தான் வந்திருக்கிறாங்க. நம்மளோட முற்பிதாக்களும் அதுதான் உண்மை நினைச்சு சொல்லுது. இங்க யாருமே பரம்பரை கிறிஸ்டியன் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா 4 தலைமுறை தான் இருப்பீங்க. அதுக்கு முன்ன எங்க இருந்தீங்க? So we must understand, நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, அவங்க கண்கள் திறக்கப்படல. அவங்க இயேசு விட்டு ஓடுற அளவுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க கேட்பாங்க, அப்ப எங்க தெய்வங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிறகு தெரியும், முதல்ல நீங்க இயேசு மட்டும் நோக்கி பாருங்க. ஒரு கிண்டர்கார்டன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. Hallelujah. So this is the first 4 things that you must not do in evangelism. Okay? நல்ல ஒரு காரியத்தை இன்னொரு 4 காரியம் இருக்குது which we should do. நம்ம என்ன செய்யணும்? ஓகே, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய சாட்சி ஓகே கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். You must maintain of yourself being a good witness for Christ. சாட்சி நீங்க என்ன பண்ணணும்? நிறைய பேர் வெளியே போயிட்டு இயேசுவை குறித்து சொல்லிட்டு இயேசு பேரை இவங்களே கெடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ஆத்மா போய் பார்க்குறீங்க, பார்த்துட்டு பிரதர் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசுக்குள்ள வந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை மாறும், இதெல்லாம் சொல்லிட்டு மறுநாள் போடிச்சு பிரதர் ஒரு 100 பிஞ்சாம் பண்ணுங்க. போச்சா சாட்சி? நேத்தனே சொல்லுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி, மறுநாள் என்ன பண்றீங்க? ஒரு 100 பிஞ்சாம் பண்ணுங்க. அவர் என்ன யோசிப்பாரு? நேத்து சொன்ன என்னமோ இயேசு கொடுப்பட்டு நீ என்ன கேட்கிற, அப்ப நான் தான் உனக்கு இயேசுவான்னு கேட்பாரு. இப்படிதான் நிறைய ஆத்துமாக்கள் வந்து அப்படியே விட்டு ஓடிடுது. எத்தனை பேர் நான் சொல்லி அக்ரி பண்றீங்க? உண்மையா இல்லையா? இது நல்லா சாட்சிங்களா? சொல்லுங்க. அவங்கள்ட்ட போய் இயேசு சொல்றீங்க, அவங்க கூட நீங்க கெட்டதை பேசுறீங்க, பிறகு இயேசு நீங்க திட்டுறீங்க, காசிப் பண்றீங்க. அப்ப பாப்பாங்க, நீ இயேசு இயேசுன்னு சொல்றீங்க, இந்த இயேசுவை கும்பிடுற நீ உனக்குள்ள என்ன விசேஷமா இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? There's nothing special about you. நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். இப்ப காமனா அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அவங்க கஷ்டத்துல அழுகுறாங்க, நீங்க தைரியமா இருக்கிறீங்க, அது வித்தியாசம். நீங்க உறுதியா நிக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. என்னால உங்க மேல முடியாதுடா எப்படிலான்னு கேட்பாங்க. இயேசுதான் காரணம், கர்த்தர் பலனாக இருக்கிறார். சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த சாட்சி இல்லாதபடினாலே நம்ம நிறைய ஆத்துமாக்களை இழக்கிறோம் வெளியே. முன்மாதிரியாய் நடக்கணும். set a good example to them. அவங்க இயேசு கிறிஸ்துவை ரியலா என்கவுண்டர் பண்றதுக்கு முன்பாக உங்களை தான் பார்ப்பாங்க அவரோட சாயல்ல. ஹல்லேலூயா. You carry the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சுமக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பசி எடுத்துருச்சா? இல்லைங்களா? முதல் வார்த்தை மேல பசி இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, instead of sharing the word of God, share your testimony. நானும் என் தாய் என்ன பண்ணுவோம்னா, போற இடத்துலலாம் நிறைய சாட்சிகள் சொல்லுவோம். எங்க வாழ்க்கையில நடந்தது, பிறர் வாழ்க்கையில நடந்தது, இந்த சாட்சி புஸ்தகம் இது எல்லாத்தையுமே கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு அது படிக்கும்போது ஆமாவா அப்படியா இப்படி நடக்குமா, ஐயோ பரவாயில்லையே, அப்ப நானும் வர இயேசுக்குள்ள அப்படி வருவாங்க. நீங்க போயிட்டு 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு இப்படியாக அற்புதம் செய்தா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? இப்ப என்ன நடந்துச்சு, இந்த கரண்ட் நடந்துச்சு, எப்படி ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார், இதை நீங்க சொல்லும் பொழுது அங்க விசுவாசம் எழும்பும். எழுந்தப்பட்டிருக்க ரோமன்ல faith comes from hearing. ஹல்லேலூயா. விசுவாசம் அந்த இடத்துல எழும்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சோ இதுதான் இவங்கள்ட்ட நீங்க சொல்லி கொண்டு வர முடியும். Your testimony is the real gospel. Your testimony about Jesus is the. இங்க எத்தனை பேருக்கு சாட்சி இருக்கு? தூக்குங்க பாப்போம். சாட்சி நான் சொல்றது உங்க வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள். ஓகே, தேவன் செய்த சாட்சி உள்ளவங்க கையை தூக்குங்க. ஹல்லேலூயா. பல பேருக்கு இன்னும் சாட்சி வரலையோ? ஹல்லேலூயா.
ஒரு கிட்ட ஒரு 50% இருக்கிறீங்க. ஹalleluya. உங்க சாட்சி சும்மா நீங்க தூங்க வைக்கிறதுக்கு இல்ல, பல இடத்துல போய் சொல்றதுக்காக. If God do a miracle for you, he wants you to share it to others. Hallelujah. Hallelujah. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஆத்துமாட்ட போய் நீங்க விதைச்சீங்களோ குறைஞ்சது ஒரு வருஷம் அவங்கள அப்படியே ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, நீங்க ஆண்டவரை பத்தி வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லி அவங்கள விடாம ஒரு வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் எரிச்சல் பேசுவாங்க, 3 வருஷம் பேசுவாங்க, பரவாயில்ல, கர்த்தருக்காக நம்ம அசிங்கப்படலாம், அவமானத்தை அணிந்து போல பிரச்சனை இல்லை, அவர் ராஜ்யத்திற்காக கடந்து போகலாம் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் கனி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும், நம்ம போட்ட விதை இப்ப மரமா வந்து கனி கொடுக்குது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரசிக்கப்பட்டு அவங்க 10 ஆத்மா கொண்டு வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, நம்ம இவங்களை பெற்றெடுத்த ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா சந்தோஷப்படும், அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். It's a joy for you to see that the souls that wants to sow the seed now become a soul winner. Hallelujah. Hallelujah. நாலாவது, lead them to church. அவர்களை சபைக்கு நடத்துங்க, உங்க வீட்டுக்கு நடத்திடாதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கலன்னு கூப்பிடாதீங்க, சபைக்கு நடத்துங்க. வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆயிரும். ஓகே, காப்பாத்த போய் நீங்க விழுந்து கடுப்பீங்க. அப்புறம் எங்க கொண்டு போனப்ப சபை கொண்டு போங்க. ஒருவேளை அவங்க தூரம் இருக்கிறாங்களா, அங்க இருக்கிற பாஸ்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி எதுக்கிட்டயோ அங்க அனுப்பி விடுங்க. நீங்க மலாக்கால இருக்கிற ஆத்மாவை இங்க வர சொல்றது அது அநியாயமா இருக்கும். ஆமாவாடியா? ஆனா பக்கத்துல எங்க இருக்குதோ அனுப்பி விட்டுருங்க. பட் there are souls who will even come to a far distance. நான் பார்த்திருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. ஆனால் பொறுத்து இருக்குது. But the most important, they must get them into a church immediately. ஹல்லேலூயா. அங்க போனாதான் அவங்க அந்த ப்ராசஸ்க்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கடைசியாக சொல்லுங்க, கடைசியாக நீதிமொழிகள் 11:30, Proverbs 11:30. 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக் கொள்றவன் ஞானமுள்ளவன். He who wins the soul is wise. Hallelujah. கர்த்தர் உங்களை ஞானிகளாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் கர்த்தருக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய போறேன் என்று சொல்லி. You don't have to be in a position. சில பேர் அது எங்க பாஸ்டர் வேலை, எங்க லீடர்ஸ் வேலை இல்லை. ஆத்மாவா இருக்க நீங்க இன்னொரு ஆத்மாவை கொண்டு வர முடியும். நீங்க ஒரு குறிக்கோள்ல, I'm giving you a challenge. இந்த மாதம் முழுவதும் நீங்க போய் ஆத்ம ஆதாயம் பண்ணி பாருங்க. 4வது மாதத்துல உங்க வாழ்க்கை எப்படி திரும்ப நீங்க பாருங்க. ஆட்கள் வராங்களோ இல்லையோ, it doesn't matter if they is going to come to the church or not. இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, அது முக்கியம் கிடையாது. நீங்க உங்க பங்கை செய்யுங்க, அதான் உங்க போஜனம். உங்க பங்கை நீங்கள் செய்யுங்க. கனி கடிக்குதோ இல்லையோ அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். விதைக்கிறது நம்மளோட வேலை. அந்த மரம் வளர்றதோ வளராம இருக்கிறதோ கர்த்தர் கையில் இருக்குது. நீங்க சொன்ன வார்த்தைய பலனை பார்க்காமல் செய்தால் நிச்சயமா கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாமா ஒரு ஜெபம் பண்றதுக்காக?